சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 400 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் இருந்துச்சு. இது வந்து ஜீரக சம்பா அரிசி. 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் வந்து தண்ணி வைக்கணும். அரிசியை 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்காக உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் பூண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டுங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறமா குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணி மசாலாவும் காரம் இருக்கும், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்குனது, புதினா கொஞ்சோண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போதுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்க தான் உங்களுக்கு வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளியையும் நல்லா சேர்த்து வதங்கி பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா பிரியாணி மசாலா வந்து அதோட சேர்த்துக்கணும். பிரியாணி மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தயிர் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். சிக்கனை வந்து நல்லா சிம்மில் வச்சு அது வந்து தண்ணி விடும், நல்லா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விடும். அதில் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு மூடி வச்சு 2 விசில் ஹையில் 1 விசில் வந்து சிம்மில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி ரெடி. இது வந்து ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தேன்.